என் தங்கப்பிள்ளையே, உன்னை இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும். இவரின் பெயரையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். பொதுவாகவே நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒருவரை நாம் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்மை தொடர்கின்ற நேரம் வரும்பொழுது அந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே என்னவென்று தெரியாமல் விட்டுவிடக்கூடாது. உனக்கான நேரம் வரும் வரையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை எடுத்து சொல்லி இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விருப்பத்தை நான் நிச்சயமாக நடத்தி சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இது இந்த தாயினுடைய உண்மையான பொறுப்பல்லவா? தன் பிள்ளையின் மீது நான் கொண்ட அக்கறை அல்லவா? என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை என் பிள்ளைக்கு புரிய வைப்பதும் இந்த தாயின் பொறுப்பல்லவா? அதனால் நான் ஒருபொழுதும் இதிலிருந்து தவறிவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இத்தனை காலமும் உன்னை எப்படியெல்லாம் வழிநடத்தி இருக்கிறது என்பதனை நீ ஒரு காலமும் மறக்கக்கூடாது. வராகியினுடைய அன்பு உன்னை வழிநடத்தியது போல இனி இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான அதிசயங்களை கொடுத்து உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தட்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதது போலத்தான் ஒரு எண்ணம் தோன்றும். எந்த ஒரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காதது போலத்தான் தோன்றும். ஆனால் எல்லாமும் ஓர் நாள் நமக்கு சரியாகும். எல்லா விஷயங்களும் ஓர் நாள் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும். என்னாலும் நான் வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அல்லவா? அதுபோல இன்று இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் உணர்த்தி இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை நல்லபடியாக தந்திடும். எதுவென்றாலும் நாம் நின்று இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கிட வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அத்தனையிலுமே நீ எதிர்பார்க்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பிற்கும் அம்மாவினுடைய நம்பிக்கைக்கும் உரிய குழந்தையாக நீ இருக்கும் பொழுது இந்த விடியல் பொழுது உனக்கான பொழுது என்பதனை நீ மறக்கக்கூடாது. விடிந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் நீ விட்டுவிடவும் கூடாது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம். உன் வசமாகின்ற இந்த வாழ்க்கையை எந்த காலத்தில் எந்த ஒரு தருணத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நீ எதை செய்கிறாயோ அந்த இடத்தில் உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கைக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரத்திலும் இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதற்கென்றே சில மனிதர்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறக்கூடிய அந்த வெற்றி அந்த இடத்தில் நின்று பேசும் அல்லவா? இந்த வெற்றி அந்த இடத்தில் நின்று உனக்கானவற்றை எல்லாம் உண்மையாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? என்ன நடந்திருந்தாலும்
ஏது நடந்திருந்தாலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கிட வேண்டிய கட்டாயம் நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். அம்மாவினுடைய அன்பு என்றுமே உன்னை நல்லபடியாக மீட்டெடுத்து விடும். எப்படிப்பட்ட காயங்கள் வந்தாலும் பொதுவாகவே நம்மை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பதற்காக வருவார்கள் அல்லவா? நன்மைகளை செய்ய வருவதற்கு யாருக்கு மனதிருக்கின்றது? நமக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு யாருக்கு மனதிருக்கின்றது? ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் சொல்லக்கூடியவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அது உன் தாயானவள் என்னுடைய அன்பினால். நான் உனக்காக ஒரு சில விஷயங்களை முன்னின்று எடுத்து சொல்கின்றேன். என் பிள்ளைக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை சென்று சேர என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதனை எல்லாம் நான் நிச்சயமாக முன்னின்று நடத்திவிட எண்ணுகின்றேன். ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லா வெற்றியும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் வராகி உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா நம்மை இப்படியே விட்டுவிட்டாளே என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உனக்காக யாரையெல்லாம் அழைத்து வருகிறேன். இன்று உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி உன்னை பின்தொடர்ந்து வர முடியும்? இதையெல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் இந்த தாயின் அன்பு உன்னை எந்த அளவில் கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தொடரும் காலம் உனக்கு வெற்றியின் காலம், உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற காலம். எல்லாவற்றிலுமே நாம் விரும்புகின்ற விஷயங்களை நமக்கு தருகின்ற காலம். என்றுமே என் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான செல்வத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை முறையாக பயன்படுத்துவதும் முறையாக சேமிப்பதும் என் பிள்ளை சரியாக நீ செய்துவிட்டால் அது போதும். உன்னை நான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக உணரத் தொடங்கி விட்டாயானால் அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீ கண்கூடாக உணர்ந்திடுவாய். அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செல்வ வளம் உனக்கு நிலைத்திருக்கவும் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் ஏற்ற பலன் கிடைக்கவும் உன் அம்மா நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த தருணத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே விட்டுவிடக்கூடாது. நீ உன்னுடைய உழைப்பை ஒருபோதும் குறைவாக எடை போட்டு விடாது. உன்னுடைய திறமைக்கான பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நேரத்திலும் நமக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக தெய்வத்தை சென்று சேரும் என்ற ஒரு பிள்ளையினுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்பியது போல அவர்களுக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கஷ்டமே வந்தாலும் என் பிள்ளை இந்த தாயை மறந்தது இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் என் பிள்ளைக்கு தாயாக நின்றது உன் அம்மா நான் என்பதனை நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடர்கின்ற எல்லாவற்றையுமே நான் எப்பொழுதுமே நிறைவாக புரிந்து கொள்ள உன்னோடு வருகின்ற பொழுது நீ எந்த இடத்தில் எப்படி இருக்கிறாய், எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறாய் என்பது எல்லாம் நான் நன்கு அறிவேன். இனி இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இன்று உனக்கு உகந்த நாளில்
உனக்கு வேண்டிய விஷயங்களை உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த நாளில் நிச்சயமாக இந்த வராகி உன் பின்னால் ஒருவரை வரச் சொல்லி இருக்கின்றேன். அவரின் பெயர் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவரின் பெயர்தான் லக்ஷ்மி குபேரர். என் குழந்தையே, வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உகந்த நாள். அவருக்கு உகந்த நாளில் அவர் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக அவர் மறுக்க முடியாதல்லவா? உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்த அவர் நிச்சயமாக என்னிடம் மறுக்க முடியாது. நான் என் பிள்ளைக்காக அவரிடம் கேட்டிருக்கின்றேன். இந்த நாளில் என் பிள்ளையினுடைய உண்மையான உழைப்பிற்கும் என் பிள்ளையினுடைய உண்மையான முயற்சிக்கும் மதிப்பு கொடுத்து என் பிள்ளைக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக செய்து கொடுக்க வேண்டும். என் பிள்ளையினுடைய அன்பு நிச்சயமாக தன்னுடைய உண்மையான உழைப்பிற்கு கிடைக்கின்ற பரிசாக என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். இத்தனை நேரம் என் பிள்ளை தான் யோசித்ததும் தான் அனுபவித்ததும் என்னவென்று நினைத்து நீ நிச்சயமாக வருந்தாது. உனக்காக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உண்மையாக எண்ணி உன்னுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இத்தனை நேரம் என் பிள்ளை தான் அனுபவித்த எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக இனி இந்த நாளில் மீட்டெடுக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகள் எந்த அளவில் இருக்கின்றதோ அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இனிமேல் உனக்கென்று நான் தரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் நீ உன் வெற்றியை உறுதி செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய நல்ல பயணத்தை நீ சரியாக தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. மனதார நான் யோசிக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அத்தனையிலும் மிகப்பெரிய உண்மைகள் உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் தொலைத்துவிடக்கூடாது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. இது நமக்கான நேரம், நமக்கான பொழுது. இந்த நாளில் நமக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை நாம் நினைக்காமல் இருந்துவிடக்கூடாது. நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை தந்துவிடக்கூடியவர்களை நாம் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த நேரம் நான் உனக்காக உன்னிடத்தில் சொன்ன இந்த விஷயம், இவரினுடைய பெயர் நிச்சயமாக உனக்கு இன்று ஞாபகத்தில் இருக்கட்டும். இவரினுடைய வருகை உன் பின்னால் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் நீ விரும்பியது போல நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த சூழ்நிலை எப்பொழுதும் நமக்கு பேரதிசயத்தை நடத்தும். மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, எதற்காகவும் நீ கலங்கி விடாதே. இனி அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் பொழுது என் பிள்ளையினுடைய மனநிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை தனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இத்தனை காலமும் என் குழந்தைக்கு வேண்டியதை நான் உன் பின்னால் நின்று நடத்தி இருக்கிறேன் அல்லவா? இனியும் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை நான் சரியாக கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. எந்த தருணத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு பொழுதும் உனக்காக வருகின்ற பொழுதாக இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லதை ஒருவரால் நடத்த முடியும் என்றால் நான் அவரை உன்னிடம் அழைத்து வராமல் சென்று விடுவேனா என்ன? என் பிள்ளையே, பணம் வந்தால், அதாவது சரியான வழியிலும் நேர்மையான வழியிலும் பணம் உன்னை தேடி வரும் பொழுது அதை உன் கைகளில் தக்க வைத்திருக்க குபேர பகவானினுடைய அருள் நிச்சயமாக தேவை. அப்படியானால் இன்று அவர் உன்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது பணத்தை பெறுவதற்காக நீ உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும்.
நிச்சயமாக லக்ஷ்மி குபேரர் அந்த பணத்தை உன்னிடத்தில் நிலைத்திருக்கச் செய்வார். அந்த பணம் வருகின்ற இந்த வழியையும் உனக்கு காண்பித்து கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலையிலும் உனக்காக உன் வாழ்க்கையில் வருகின்ற தெய்வங்களை விட்டுவிடாது. நல்லது நடக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நல்லபடியாக கொடுக்கட்டும். அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி இனி எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து விட்டால் போதும். எப்பேற்பட்ட நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்ன கொடுக்கிறது என்றாலும் என் பிள்ளை நீ முன்னின்று உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் பின்தங்கி விடாதே. நான் சொன்னது போல வெற்றி உனக்கு உறுதியான பிறகு நீ பின்தங்கி விட வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவும் உனக்கில்லை அல்லவா? என்னை நீ முழுமையாக எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என்னுடைய அன்பை கொண்டு என் பிள்ளை நீ எதையுமே சந்தேகித்து விடாதே. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.